என்னங்க, உங்களுக்கு நெய் தோசை வேணுமா மசால் தோசை வேணுமா? உன் விருப்பமா? உனக்கு எது ஈஸியா இருக்கோ அதை செய். அட என்னங்க நீங்க, உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு தரக்கு தானே நான் இருக்கேன். என்ன வேணும்னு கரெக்டா சொல்லுங்க. மசால் தோசை வேணுமா நெய் தோசை வேணுமா? உனக்கு எது பிடிக்குமோ அதை செய்யுமா. நான் என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்ல போறேன்? என்னங்க நீங்க, உங்களுக்கு எது பிடிக்கும்னு கேட்டா எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்ய சொல்றியா? ஆமாமா சின்ன பொண்ணு, இப்பமா அதை தான் சொல்லுங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய் போ. அப்படியா? சரி சரி. எத்தே, உங்களுக்கு நெய் தோசையா மசால் தோசையா? என்ன மறுமொழி, இந்த வீட்ல நான் உன்கிட்ட அது வேணாம் இது வேணும்னு என்னைக்கு கேட்டு வாங்கியிருக்கேன். நீ எதை செஞ்சு தாரியோ அதை சாப்பிட்டுட்டு பேசாம தானே இருக்கேன். உனக்கு பிடிச்சதை நீ செய் போ. நாத்து, நீயாவது சொல்லு, உனக்கு என்ன தோசை வேணும்? நெய் தோசை வேணுமா மசால் தோசை வேணுமா? எண்ணி எங்க அண்ணன் அம்மையும் என்ன வேணும்னு சொல்லியிருக்காவ. நாத்து, அவி 2 பேர்ட்டையும் நான் கேட்டுட்டேன். எனக்கு பிடிச்சதை தான் செய்ய சொல்லியிருக்காவ. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். எண்ணி நானும் அதே தான் சொல்ல போறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. அப்படியா? சரி சரி. 1 மணி நேரத்திற்கு பிறகு. என்ன முனை இது, மருமவ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நெய் தோசை வேணுமா மசால் தோசை வேணுமான்னு கேட்டா இது வரைக்கும் ஒரு தோசையும் கொண்டு வரலையே. ஆமாமா, அதான் நானும் பாத்துட்டு இருக்கேன். இருங்க கூப்பிட்டு பாப்போம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்னங்க, எதுக்கு கூப்பிட்டிய? என்னது எதுக்கு கூப்பிட்டேனா? என்னம்மா நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எங்கள்கிட்ட எல்லாம் என்ன தோசை வேணும், மசால் தோசை வேணுமா நெய் தோசை வேணுமான்னு கேட்டு கிடந்தா இது வரைக்கும் ஒரு தோசையும் கொண்டு வரல. அதான் என்னாச்சுன்னு கேட்கலன்னு கூப்பிட்டேன். ஓஹோ, தோசைக்கு தான் 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் உங்க 3 பேர்ட்டையும் என்ன கேட்டேன்? நெய் தோசை வேணுமா அது மசால் தோசை வேணுமான்னு கேட்டேனா இல்லையா? நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே செய்யுங்கன்னு சொன்னோம். ஆமா, எனக்கு சமையல் செய்யாம இருக்கிறது தான் பிடிக்கும், அதைத்தான் நான் செய்தேன்.